வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு நம்ம ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது, இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ப்ரொனன்சியேட் பண்ணுறோமா, அதாவது சரியாக உச்சரிக்கிறோமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக உச்சரிக்க மாட்டோம். அதில் வந்துட்டு அதை நம்ம அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கே வந்து ஒரு பயம் இருக்கும், இந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, இப்போ கூட அதை நான் சரியாக உச்சரிக்கிறேன்னா எனக்கு தெரியல. பட் இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 85% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலிமா அதை பார்க்க முடியுது. ரொம்ப நிறையா எஃபர்ட் போட்டு டைம் எல்லாம் இது பண்ணி தான் நாங்கள் வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு வார்த்தையை வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா கூகுள் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த என்டர்பிரனர் அப்படிங்கிற வார்த்தை என்டர்பிரனரா இல்லை ஆண்டர்பிரனரா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேர்டை கொடுத்துட்டு என்டர்பிரனர் அப்படின்னு கொடுத்துட்டு கூகுள் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். நீங்கள் இப்போ நான் வந்து அதை கூகுள் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த என்டர்பிரனருங்கிற இந்த வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெல்லிங் கூட கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் எப்பவுமே. பட் வந்து இதில் கூகுளில் வந்து அது சர்ச் ரிசல்ட்டில் வந்து காட்டுறதுனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கூகுள் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு டைப் பண்ணணும். என்டர்பிரனர் கூகுள் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு நமக்கு டைப் பண்ணோன்னே அதில் வந்து கீவேர்ட்ஸ் வருது. ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் ஒரு மவுத் வந்து நமக்கு தெரியுது பாருங்களேன். ஒரு வாய் மாதிரி ஒரு முகம் வந்து அது பக்கத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுது. நான் டைப் பண்ண அந்த என்டர்பிரனர் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வந்து இருக்குது. அதில் இந்தியன் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பட்டனை பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் ப்ளஸ் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த 3 விதமாகவும் இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறது, ப்ரொனன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே AWN ஹைஃபன் போட்டு TRUH ஹைஃபன் PRUH ஹைஃபன் அப்படி வந்து NYOW அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வரும். இது ஆக்சுவலாக அந்த என்டர்பிரனர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இங்கே பிரித்து எழுதியிருக்காங்க. அதாவது எப்படி உச்சரிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கேட்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல சவுண்டு நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இப்போது அந்த ஸ்பீக்கர் சிம்பிளை நம்ம வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்கர் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து அந்த அந்த வாய் முகம் போன்ற ஒரு அமைப்பு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அது சொல்லுது. மொபைலில் சவுண்டு கம்மியாக இருந்ததுன்னா சவுண்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வார்த்தை உச்சரிப்பு வந்து உங்களுக்கு சரியாக கேட்கும். இப்போ நான் மறுபடியும் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்பீக்கர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்டர்பிரனர் அப்படின்னு நான் சொன்னதே வந்து தப்பு தான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் கேட்கலாம். ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது தான் அதனுடைய சரியான உச்சரிப்பு. எகைன் கேட்கலாம். ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய சரியான உச்சரிப்பு இந்தியன் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனில். அடுத்தது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையினுடைய இதை வந்து இப்போ பிரித்து எழுதியிருக்காங்க. பட் அந்த வார்த்தையில் சேஞ்சஸ் இருக்குது நமக்கு தெரியுது. இப்போ பார்க்கலாம். ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் செக் பண்ணலாம். ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் இப்போது அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் வந்து எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 3 ஆப்ஷன் தான் இருக்கும். இந்தியன் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் அண்ட் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன். இப்போ அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எகைன் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு.
இப்போ நான் ஸ்பீக்கர் பட்டன் அமுத்துறேன். entrepreneur entrepreneur அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகைன் ப்ரெஸ் பண்ணுறேன். entrepreneur அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய உண்மையான உச்சரிப்பு என்ன அப்படின்னா entrepreneur. இங்கே AAN அப்படிங்கிறத நம்ம எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னா ஆன், TRUH அது எப்படின்னா ட்ரூ, PRU ப்ரூ, NOOR நூர், entrepreneur அப்படிங்கிறத நம்ம சேர்த்து இப்போ வாசித்து பார்க்கலாமா? entrepreneur. இப்போ நம்ம ஸ்பீக்கரில் கேட்கலாம் entrepreneur. ஸோ இது என்டர்பிரினர் கிடையாது, entrepreneur. அதுதான் இதனுடைய சரியான உச்சரிப்பு அப்படிங்கிறத நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை எப்படி உச்சரிக்கிறது உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா கூகுள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் இமீடியட்டாக அந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துட்டு கூகுள் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான ப்ரொனன்சியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை கூகுள் நமக்கு வழங்குறாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது நான் வீடியோ பண்ணணும், எதை பற்றியாவது வீடியோ பண்ணணும் டெக்னிக்கல் சம்மந்தமாக அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.